படுத்து தூங்குங்க. என் ப்ளூடூத் எனக்கு வச்சு விட்றியா? என் போன் எடுத்து கூட. இங்க பாரு, எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏதோ சிசிடிவி கேமரா கவனிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. நீ ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க? திரும்பி படு. உங்களுக்கு ஏதாவது முடியலன்னா நான் என்ன பண்றது? ஏதாவது தேவைன்னா நானே கூப்பிடுறேன். நீ திரும்பி படு. நான் இப்படிதான் படுப்பேன். எனக்கு இப்படி படுத்தாதான் தூக்கம் வரும். என்ன பார்க்கறதுக்கு உங்களுக்கு கஷ்டமா இருந்தா நீங்க வேணா திரும்பி படுத்துக்கோங்க. ஐயோ, ரொம்ப கஷ்டப்படாதீங்க. வேணும்னா இதை வச்சு முகத்தை மூடிக்கோங்க. ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்க? ஒன்றும் இல்லை, நான் ரெஸ்ட் ரூம் போகணும். நீ உள்ளே இருந்தியா? அதான் கொஞ்சம் தள்ளு. என்ன ஆச்சு இவனுக்கு? அவசரமா பாத்ரூம் போகணும்னு சொன்னா பாத்ரூம்ல இருந்து இவ்ளோ வேகமா வெளியே ஓடுறானே. சம்திங் இஸ் ராங். ஒன்றும் புரியலையே. என்னடா ரெக்கார்ட் ஆயிடுச்சா? எல்லாம் பக்காவாக ரெக்கார்டாக இருக்கு. இங்கே பாரு. முடிச்சிருவேன் செல்போன்ல கைய வச்சீங்க. டேய் ராகுல், என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற? பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு சந்தோஷப்படுறான். உனக்கு என்னடா மரியாதை? என்னடா பண்றீங்க அயோக்கிய ராஸ்கலுக்கு? உங்களை நம்பி ஒரு பொண்ணு இப்படி வெளியிடத்துக்கு தங்குறதுக்கு வந்தா இப்படியாடா அவளை வீடியோ எடுத்து அசிங்கப்படுத்தி பாப்பீங்க? எப்படிடா உங்களுக்கு மனசு வந்துச்சு? இங்கே பாரு, நாங்கள் சொல்கிறத கேளு. ஏய் பேசாத. நீ உனக்கும் நேர்மையா இல்ல, உன்னை நம்பி இருக்கிற பிரீத்திக்கும் நேர்மையா இல்ல, உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பி இருக்கிற அந்த கீதாவுக்கும் நேர்மையா இல்ல. டேய், எதுக்குடா அப்படி துரோகம் பண்றீங்க? ஃப்ரெண்டுன்னு நம்பி தானே அந்த அருண் கூட ஒரே ரூம்ல தங்கிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு எப்படி உங்களுக்கு துரோகம் பண்ண மனசு வந்துச்சு? ஐம் சாரி, மன்னிச்சிடு ப்ரோ. என்னடா சாரி? இப்படி ஒரு அசிங்கம் உங்க
உங்க வீட்ல இருக்க ஒரு பொண்ணுக்கு நடந்திருந்தா சாரி சொன்னா விட்டுருவீங்களாடா? நியாயமா பார்த்தா உங்க 2 பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கணும். அப்பதான் என் மனசு ஆறும். எவ்வளவு பெரிய துரோகம் இது. ஆனா பிரீத்தி மேடம் பாவம். அவங்கள உன்கிட்ட விட்டா அவங்க வாழ்க்கை வீணா போயிடும். ஏண்டா உன் மேல அத்தனை அன்பு பிரியம் வச்சிருக்காங்க, அவங்களுக்கு போய் இவ்வளவு பெரிய துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு, உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். இந்த கருமத்தை எல்லாம் அசிங்கெல்லாம் ஒளிஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியல. உங்க புத்தியில இருக்க அசிங்கம் தானடா அந்த போன்லயும் இருக்கும். இந்த பாரு ராகுல், மறுபடியும் நீ எங்கேயாவது யார்கிட்டயாவது தப்பா நடக்கிறத நான் பார்த்தேன், அதுக்கப்புறம் நான் தான் உனக்கு வில்லன். புரியுதா? புரியுது. எங்களை பத்தி யார்கிட்ட சொல்லிடாத. எங்களை மன்னிச்சிரு ஜெகதீஷ். இப்பெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஆனா ஃபியூச்சர்ல நான் சொல்ற மாதிரி சூழ்நிலையை நீ உருவாக்கிடக்கூடாது. சொல்லுங்க. என்னம்மா காத்ததும் வாங்கிட்டு இருக்கியா? ஒன்றும் இல்லை, என் ஃப்ரெண்டு அருண் இருக்கான்ல, அவன் ரூம்ல இருந்து ஏதோ கொஞ்சம் டென்ஷனாக கிளம்புனான். அதான் என்னன்னு விசாரிக்கலான்னு. சரி ஓகே, வந்ததுக்கப்புறம் நானே விசாரிச்சுக்கிறேன். நான் ரூம்ல இருக்கேங்க. ஒரு நிமிஷம். ம் என்ன? நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. நீ ஃப்ரெண்டுன்னு நம்பி வந்திருக்கியே, அருணும் ராகுலும் யாரும் நல்லவங்க இல்ல. நான் எதுவுமே விவரமா சொல்ல விரும்பல. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நீங்க இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆமா, ஏதோ தப்பு நடக்கிற மாதிரி தான் இருக்கு. நீங்க சொல்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உடனே இங்க இருந்து புறப்படுறேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. டேய் பாத்தியா அவன? ஒரு நிமிஷத்துல கீதாவோட மனசை மாத்தி இங்கிருந்து போக வச்சிட்டான்டா. அவனை சும்மா விடக்கூடாதா? இல்லடா, அந்த ஜெகதீஷ் விஷயத்துல அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்கக்கூடாது. ஏன்னா பிரீத்திக்கு அவன் மேல மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குடா. அவன் வாயை திறந்து அவகிட்ட நடந்ததை சொல்லிட்டானா, இத்தனை நாள் நான் கஷ்டப்பட்டு பிளான் பண்ண எல்லா விஷயமும் வீணா போயிடும். பிரீத்திக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு யாருமே இல்லாத தனி சொத்து, அது அத்தனையும் என் கைக்குள்ள வரணும்டா. அது வரைக்கும் அவகிட்ட நல்லவனாவே நடிச்சு தீரணும். வேற வழியே இல்லை.
சித்தார்த்த சார், சித்தார்த்த சார், சொல்லு. இழுக்குது இழுக்குது. அது காலுக்கடியில மண்ணு கரையுது. உன்னை எதுவும் இழுக்கல, நீ எங்கேயும் போகல. அம்மா என்னம்மா இவ வாழ்க்கையில பீச்சை பார்க்காத மாதிரி இப்படி போய் சொல்லி ஏமாத்துறான். சித்தார்த்தது நம்புறேன் போல இருக்கு. எப்படி குழந்தை மாதிரி ஆக்ட் பண்றா பாரு. இப்படியே இவ அப்பாவை மாதிரி நடிச்சு நடிச்சு எல்லாரையும் ஏமாத்துறாமா. ஹலோ ஹலோ, கேட்கல சார். பொம்மி வா வா போலாம். நீங்க போங்க, நான் வரேன். சார் சார் ஒன்றும் கேட்கல சார். சார் இங்க காத்து கொஞ்சம் ஹெவியா இருக்கு. நானும் சந்தர்ப்பம் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தேன்ல, அந்த சந்தர்ப்பம் வந்துருச்சு. என்னம்மா சொல்ற? ராகுல், இது முடிஞ்சதும் நம்ம பெரிய வேர்ல்ட் டூர் போகணும். அதுதான் என்னோட ரொம்ப நாள் ஆசை. நமக்கு பிடிச்ச ஆளோட கையை கோத்துக்கிட்டு எல்லா நாடுகளையும் சுத்திட்டு வரணும்னு சொல்லி ரொம்ப நாள் கனவு. ராகுல், ஏய், நான் என்ன பேசிட்டு இருக்கேன், நீ எங்கேயோ பார்த்துட்டு இருக்க? இல்ல இல்ல, எதுவும் இல்ல. நீ என்ன யோசிச்சேன்னு சொல்லு. உனக்கு வேற ஏதாவது ஐடியா இருக்கா? சேச்சே, நான் அதை சொல்ல வரல. இந்த ஜெகதீஷ் இருக்கான்ல, ஓ, அந்த பையனா? அவனுக்கு என்ன? ஆ? இல்ல அவன் மூஞ்சு மொழியும் சரியில்லை. நீ வேற அவனை ரொம்ப நம்புற. இந்த மாதிரி பசங்களாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லவ மாதிரி இருப்பாங்க. பின்னாடி நம்ம கிட்ட காசு பணம் இருக்குன்னு தெரிஞ்சு பெரிய அளவில் க்ரைம் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால அவனை வேலைக்கெல்லாம் யூஸ் பண்ணுறதோட நிப்பாட்டிடு. ஏன்? பிரீத்தி, உனக்கு சில விஷயங்கள் சொன்னால் புரியாது. எனக்கு ஏதோ உள்ளுணர்வில் தோணுது. யார் யாரை எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும், புரியுதா? இப்போ எதுக்கு திடீர்னு அவனை பற்றி நெகட்டிவாக பேசுகிற ராகுல்? அவன் உன்கிட்ட ஏதாவது தப்பாக பிஹேவ் பண்ணானா? சேச்சே, அதுக்காக நான் சொல்லலை. இங்கே பாரு, நீ எனக்காகலாம் ஒன்றும் தயங்க வேணாம். நீ எதா இருந்தாலும் சொல்லு, நான் உடனே கூப்பிட்டு விசாரிக்கிறேன். நான் சொன்னா கேட்பான். அவன் கிட்ட போய் பேசி நம்மளை பற்றி ஏதாவது போட்டு கொடுத்துட்டா அதை விட ரிஸ்க் வேற எதுவும் இல்லை. இப்போதைக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ ஏதாவது கேட்க போய் அவன் இல்லாததையும் பொல்லாததையும் உளறிட்டானா, ஏதோ எனக்கு தோணுச்சு சொன்னேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். அப்படிலாம் பேசாத ராகுல். நீ சொன்னா கண்டிப்பா நான் கேட்பேன். ஆனா அந்த பையன் ரியலி குட் கை. அதனால தான் இவ்வளோ சொல்றேன். சரி சரி, இந்த மாதிரி ஆளுங்களாம் அப்படிதான். ஏதாவது பிரச்சனைனா உனக்கே புரியும். கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணு, சரியா? சரி, கீதா எங்க? கண்ணிலே படலையே, ஆளே காணோம். ஏதாவது பேசி சமாளிடா. அவ கிளம்பிட்டாளே. என்ன கிளம்பிட்டாளா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அவ. அது அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு ஃபோன் வந்துச்சு. இன்ஃபேக்ட் அவ என்கிட்ட கூட சொல்லவே இல்லை. அருண் பக்கத்தில் இருந்திருக்கான். ஒரே அழுகை என் கிளம்பணும்னு சொல்லி. அதான் அவளை டாக்ஸி பிடிச்சி அனுப்பி வச்சிட்டான். ஓ, ஓகே. அப்புறமா நீ அவ நம்பரை கொடு, நான் ஃபோன் பண்ணி விசாரிக்கிறேன் அவகிட்ட. ஷூர், கிளம்பலாம். வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். இங்க பாரு, அந்த பொண்ணு இருக்கால, அவ ரொம்ப ஓவரா திமிர் காட்டிட்டு இருக்கா. அவளை கொஞ்சம் மிரட்டி வைங்க. நீங்க மிரட்டுற மிரட்டல்ல அவ துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும். பண்றீங்களா? ஓகே ஓகே மேடம், பார்த்துக்கோ. பார்த்தல்ல என்ன நடக்க போகுதுன்னு பாரு. இன்னைக்கு பொம்மி கதறி அடிச்சு ஓட போறான். ஏய், செயினை கொடு.
சித்தார்த்த சாரை காணோம். ஓய் சித்தார்த் சார்லாம் எங்கேயோ போயிட்டு போறாரு. முதல்ல செயினை கொடு. இது தாலி செயின். இது ஏன் கேக்குறீங்க? ஏய் விடுங்கற. ஏய், ஏய் அவளை விடாதடா. ஏய் மா என்னமா பண்றானுங்க இவனுங்க? ஒன்றும் இல்லடி, அவளை பயமுறுத்துறாங்க, அவ்வளவுதான். எவ்வளவு தைரியம் இருந்தா செயினை கேட்டா கொடுக்காம என்னையே தள்ளி விடுவேன். ஏண்டா ஒரு பொண்ணு கிட்ட வந்து தகராறு பண்றீங்க? உங்களுக்கு எல்லாம் என்னடா மரியாதை? நான் எதுக்குடா என்னோட செயினை தரணும்? கொன்னுடுவேன், கொன்னு ராஸ்கல். ஏய் செயினை என்ன? கொண்டுற பேசிக்கிட்டே இருக்க. டேய், ஏய் நில்லுங்கறல. ஓடாத. ஏய் நில்லுங்கற. ஓட பா. விடுங்க. விடு. ஏய், விடுங்க. தப்பிக்கலாம் பாத்தியா? உள்ள வா. ஒரேடி அம்சுச்சு. இருந்துட்டு வாடா. அவனுங்க அவளை ஏதோ பண்ண போறானுங்கன்னு நினைக்கிறேமா. அவனுங்க கோவத்துல பொம்மையை தண்ணிக்குள்ள இழுத்துட்டு போறானுங்க போல இருக்கு. இவ்வளவு தைரியம் இருக்கு. அமுக்குடா. விடாத. நம்ம வேணா போய் தடுத்துடலாமா? இல்லடி, இப்ப நம்ம போனா பெரிய சிக்கலாயிடும். நாம இதுல இன்வால்வ் ஆயிருக்கோன்றது தெரிஞ்சா, அதனால நாம இங்க இருந்து நகர்ந்து போறது தான் பெட்டர். வா வந்துரு, வா. உண்மையிலே கேள்விக்கிறியா? என்ன பண்றீங்க? ஏய், யாரா? யாரு? யாரா நீங்க? ஏண்டா தனியார் போட்டுக்கிட்டு ரொம்ப போடுறீங்களா? ஏய் நடக்கடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போயிலண்ணே. ஓட ஓடிரலாம். ஒன்றும் ஆகலைல்ல? நான் தான் வந்துட்டேன்ல. சரி வா போலாம்.